அடிக்கிற ஸ்னோல வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே எங்க போயிட்டு இருக்கேன்னு வந்து பாக்குறீங்க. எங்க வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு முக்கியமான விஷயத்த தாங்க வந்து செக் பண்ண வந்து போயிட்டு இருக்கேன். அதை ரொம்ப நாளா கவனிக்காம விட்டுட்டா அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் நிறைய வர சான்ஸ் இருக்கு. சொல்றேன், நீ என்ன சொல்ற? நம்ம பாக்குறோமே இந்த ஒயிட் கலர் பைப் தான் வந்துட்டு ஃபர்னஸ் எக்ஸாஸ்ட்டுங்க. இதுக்கு பேரு ட்ரையர் வெண்ட்டுங்க. சும்மா வந்து ஸ்னோ தட்டந்ததுக்கே மேல இருந்து லிட்டு வந்து உடஞ்சி வந்துருச்சுங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த ரெண்டு வெண்ட்டும் ஸ்னோல ஐஸாவோ இல்லைன்னா வந்து டர்ட்டோ அடைச்சிக்காம வந்து அடிக்கடிக்கு ரெகுலரா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பைப்ல இருந்து வர கார்பன் மோனாக்சைடுனால நம்மளுக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. இதுவே வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம இந்த காத்தை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு டெத் காஸ் ஆகிறதுக்கு கூட வந்து ரொம்பவே வாய்ப்பா இருக்குங்க. எங்க வீட்டுல இந்த வெண்ட் மேல இருக்க ஷெல்டருக்கு கீழே வந்து ரொம்ப சேஃபா இருக்கு. ஒரு சில வீடுகள்ல இந்த மாதிரி வெளியில இருந்துச்சுன்னா நீங்க அடிக்கடிக்கு செக் பண்ணி பாருங்க. ஆமா, இது எதுக்கு கொடபிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, அதே போல் வெளியில் இருக்க அப்ளையன்ஸ் மேலே இருக்க ஸ்னோவையும் கிளியர் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாங்க. இல்லைனா ஸ்னோனால அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கனடாவில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து சேஃபாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க.